கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் நேற்று என்ன பார்த்தோம்? 5வது பதுமையான மந்திர மனோன்மணி பதுமை கூறிய அந்த பேசாமடந்தை கதையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம விக்ரமாதித்தர் எங்க போயிருக்காரு? வீமாபுரிக்கு போயிருக்காரு. அங்கதான் அந்த பேசாமடந்தை இருக்கா. அங்க அவர் பட்டியை பார்த்துட்டு பட்டியும் அவரும் பேசிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டுல. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார பாட்டி தான் இப்ப அந்த கதை சொல்ல போறாங்கன்னு போன எபிசோட்ல சொன்னேன். இப்ப அதோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம், சரிங்களா? அந்த பாட்டி கதை சொல்றா. என்னன்னா, ஐயா, உங்களுக்கு எதுக்கு வீணான இது? இருக்கிற காசை வச்சு ஒரு வியாபாரம் செஞ்சீங்களா, பொழைச்சிங்களான்றங்க. அதை விட்டுட்டு அந்த பேசாமடந்துக்கிட்ட போனீங்கன்னா எல்லா காசையும் எடுத்துட்டு உங்களை அம்போன்னு விட்டுருவாங்க அப்படின்னு. எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அதில் ஒரு 10 வாசல் இருக்குது அந்த கோட்டைக்கு. அந்த 10 வாசலில் பார்த்தீங்கன்னா, முதல் வாசலில் போனீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணக்காளர் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போய் நீங்கள் பணத்தை கட்டணும். இந்த பணத்தை கட்டினோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அவன் உங்களை விருந்தெல்லாம் சாப்பிட சொல்லுவான். 2வது இதுக்கு போகணும், 2வது கேட்டுக்கு போகணும். அங்கே என்ன இருக்குன்னா, பதுமைகள் இருக்கும். அந்த பதுமைகள்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா 3வது கேட்டுக்கு உங்களுக்கு போகலாம். அந்த 3வது கேட்டில் யார் இருப்பாங்கன்னா, மல்லர்கள்னால் சண்டை போடுறவங்க, அவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் தப்பிக்கணும். அடுத்து எங்கே போகணும்னா 4வது இடத்துக்கு போகணும். அங்கே ஒரு கருங்குரங்கு ஒன்று உட்காந்துருக்கும். அது பயங்கரமானது. அதுக்கிட்ட தப்பிக்கணும். அங்கேருந்து நீங்கள் தப்பிச்சிங்கன்னா 5வதுக்கு போகணும். அங்கே ஒரு புலி பயங்கரமாக பசியோடு காத்துட்ருக்கும், யாரா வருவாங்கன்னு. அவங்கள்ட்ட போனோன்னே அந்த 5வது இது முடிக்கணும். அடுத்து 6வதுல யார் இருக்காங்கன்னு கேட்டால் யானை. அந்த யானைக்கிட்ட தப்பிச்சிங்கன்னா ஒரு 7வது கதவு கிட்ட ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறை யாராலையுமே தாண்ட முடியாது. அந்த கிணறை தாண்டி அப்படி ஒருவேளை நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா 8வது ஒரு சேறு நிறைஞ்ச ஒரு வாய்க்கால் இருக்கும். இந்த வாய்க்காலில் இறங்கி நீங்கள் போனீங்கன்னா அந்த சேத்துல கால் இருக்கும் இல்லையா, அந்த சேத்தை கழுவிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9வது பார்த்தீங்கன்னா ஒரு பளிங்கு மண்டபம் இருக்கும். பளிங்கு மண்டபம்னா மார்பிள் மண்டபம். அதில் நீங்கள் இந்த சேரோட போனால் வலிக்கிடும் இல்லையா? அதுக்காக இந்த 8வது இதுலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சேத்து இதை வலிச்சிட்டு சேத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நத்தை ஓடு பாருங்கள். அது நத்தையே எவ்வளோ சின்னதாக இருக்கும். அந்த நத்தை ஓடில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் பாதி தண்ணி தான் பயன்படுத்திக்கணும், பாதி தண்ணியை அங்கேயே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம 9வது இதுக்கு போகணும். அது பளிங்கு மண்டபம். அதில் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும் அந்த மண்டபம். அந்த 1000 தூண் இருக்குமா. அந்த தூணெல்லாம் தப்பிச்சு நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா மண்டை பொழந்துருமா. அப்படி அந்த இதை தாண்டி நீங்கள் 10வதுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். அங்கே ஒரு பஞ்ச லோகத்தால் ஆன ஒரு கட்டில் இருக்கும். இந்த கட்டிலில் போய் எந்த பக்கம்னா தலை பக்கம் கால் பக்கம் 2 பக்கம் இருக்குல்லையே, நம்ம தலை வச்சு படுக்கிற பக்கம் கால் பக்கம்னு. இதில் நீங்கள் தலை பக்கம் ஒழுங்காக படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரவேற்பு நல்லா இருக்கும். அதே நீங்கள் போய் கால் பக்கமாக தலையை வச்சுட்டிங்கன்னா யந்திர பதுமைக்கெல்லாம் சாணி கரைச்சி உங்கள் மண்டையில் போட்டு முடியெல்லாம் கட் பண்ணி விட்டு உங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடும். இதெல்லாம் தேவையாப்பா உனக்கு அப்படின்னோன்னு, அப்போ உங்களுக்கு இவ்வளோ பேசுகிறீங்களே பாட்டி, அந்த பெண் எப்படின்னொன்னு, அந்த பெண் மாதிரி கருப்பு கரசி யாருமே கிடையாது, அவ்வளோ ரொம்ப நல்லவ அந்த பெண்ணு அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா, சரி பாட்டி, நீ இப்போ எங்கே பார்ப்ப போகிறீங்க? சும்மா ஊரை போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நம்ம விக்ரமாதித்தரும் பட்டியும் நேராக அங்கே பாட்டி வீட்டிலேருந்து கிளம்பி கோட்டைக்கு போகிறாங்க. கோட்டைக்கு போகணுன்னா முதல் வாசலில் ஒரு கணக்கு எழுதுறவன் உட்காந்துருக்கான். இந்த பட்டி என்ன பண்ணுறாரு, முன்னாடியே போய் அந்த கணக்கு எழுதுறவனை ஃப்ரெண்டு பிடிச்சோன்னே அதுக்கப்புறமா நம்ம விக்ரமாதித்தரை வர சொல்கிறாரு. விக்ரமாதித்தர் வந்தோடனே இவங்க தான் யாருன்னு, இவர் என் ஃப்ரெண்டு, இவர் நம்ம பேசாமடந்தைய போய் பேச வைக்க போகிறோன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த கணக்காளர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இல்லையா? அதனால என்ன பண்ணுறாரு, பரவாயில்ல பணத்தை கட்ட சொல்லுங்கள், விருந்து சாப்பிடுங்க அப்படின்னு விருந்து போடுறாங்க. அந்த விருந்தில் என்ன போடுறாங்கன்னா, வெந்தது வேகாதது அப்படின்னு போடுறாங்க. வெந்தது வேகாதது அப்படின்னா என்ன, சாதம் சோறு வெந்தது, சோறு வேகாதது. அதே மாதிரி கறி பழமெல்லாம் வெந்தது வேகாதது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதில் இவர் என்ன பண்ணுறாரு, விக்ரமாதித்தர் வெந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு வேகாததெல்லாம் கணக்காளர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே பட்டி இருப்பார். அப்போ இவர் பட்டிக்கிட்ட கொடுத்தோன்னே பட்டி என்ன பண்ணுவான், தன்னுடைய இதில் தலைப்பில் அந்த மேலே அங்கவஸ்திரம் போட்டிருப்பாங்கள்ல, அதில் மூட்டை கட்டிப்பார் பட்டி. இப்படி கட்டினோன்னே அப்படி வராங்க. ஃபஸ்ட்டு இது ஓவர். இப்போ 2வது இதுக்கு போகணும். 2வது இதுக்கு போகும்போது இந்த கணக்காளரையும் கூப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக அப்படி போகிறாங்க. குதிரை வேற. அப்போ அந்த கணக்காளரோடைய குதிரையை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டே வந்தோன்னா, பட்டி தான் ரொம்ப ஏற்கனவே மதியுக மந்திரின்பாங்க. அவர் ரொம்ப ரொம்ப கிளவர். அவர்
சமயத்துக்கு டக்குன்னு முடிவெடுத்துருவார். அப்படிப்பட்டவர் என்ன பண்ணுறாரு, இவனை அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டே வந்தான்ல அவனை பார்த்து, நீ என்ன நாங்கள்லாம் வரோன்னு தெரியுதுல்ல, நீ என்ன முன்னாடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தள்ளி தள்ளினோடனே டக்குன்னு 2வது வாசலில் போய் அவன் விழுந்துடுறான். உடனே வந்து 3 பதுமையும் போய் அவனை பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு முடியை வந்து வெட்டி விட்டுருது. உடனே இவங்க 2வது இதை தாண்டிடுறாங்க. அவன் இது பண்ணோன்னு, ஏன்னா அந்த பதுமை வந்து ஒரு தடவை தான் செய்யும். அதனால் அந்த நேரத்துக்குள்ளே அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இவங்க இந்த 2வது வாசலை கடந்து 3வது வாசலுக்கு போயிடுறாங்க. இந்த 3வது வாசலில் யார் இருப்பாங்க? மல்லர்கள்னு சண்டை போடுறவங்க இருப்பாங்க இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட திரும்பியும் பட்டி என்ன பண்ணுறாரு, பேசிக்கிட்டே வந்து கணக்காளரை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. ஐயா ஏதோ விளையாட்டாக போய் போகிற மாதிரி முதுகில் அடிக்கிற மாதிரி அடிச்சோன்னா அவன் போய் விழுந்துடுறான். விழுந்தோன்னா நல்ல குத்துன்னு அவங்கெல்லாம் அந்த மல்லர்கள்லாம் குத்திட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த பட்டியும் நம்ம விக்ரமாதித்தரும் 3வது இதையும் தாண்டி 4வது இதுக்கு போய்ட்றாங்க. அங்கே பார்த்தா ஒரு கருங்குரங்கு உட்காந்துருக்கு. இந்த கருங்குரங்குக்கிட்ட வந்து இவர் பார்க்குறாரு, தான் கொண்டு வந்திருந்தார்ல, இந்த பழம் கொண்டு வந்திருந்தார்ல, அதை தூக்கி இப்படி போடுறாரு. ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. உடனே போய் வேதாளத்தை கூப்பிட்றாரு. வேதாளம் உடனே போய் பார்த்தா அது வந்து ரப்பர் பொம்மை. ஐயையோ ஏமாத்துறாங்களா இதுன்னு சொல்லிட்டு வேதாளம் நல்லா குத்துன்னு குத்தி உடச்சி போட்டுருது கருங்குரங்கு. அதுக்கப்புறமா 5வது இதுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே புலி இருக்குது. புலி ரொம்ப பயங்கர கடூரமாக உட்காந்துருக்கு. உடனே இவர் தான் கொண்டு வந்த இறைச்சி இருந்ததில் வேகாதது அதை தூக்கி போடுறாரு. அதை சாப்பிட்ற நேரத்தில் இவங்க அடுத்ததுக்கு போய்ட்றாங்க, 6வதுக்கு போய்ட்றாங்க. அங்கே யானை எப்படி கருங்குரங்கு போலியோ அதே மாதிரி யானையும் போலியானது தான். ஸோ அதையும் வேதாளத்தை வச்சு அடிச்சிடுறாங்க. அடுத்து 6வது முடிஞ்சோடனே 7வது என்ன இருக்குது? கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து எப்படின்னா ஒரு சூத்திர கிணறாம். இவர் வந்து மந்திரிக்கு வந்து வேதாளத்தினுடைய உதவியோட என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, அதை தூக்கி அந்த கிணத்துக்குள்ளே போடுறாரு. போட்டோன்னே உள்ளேருந்து ஒரு பலகை வந்து அப்படி வந்து மூடிடுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தாண்டணும்னு நினச்சிருந்தோம்னா ஒரு வேளை உள்ளே விழுந்துட்டோம்னா மேலே வந்து அப்படி பலகை மூடிடுமா. அந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி போட்டோன்னா பலகை வந்து மூடுது. உடனே அந்த பலகை மேலே பட்டியும் நம்ம இவரும் ராஜாவுமா விக்ரமாதித்த ராஜாவுமா போயிடுறாங்க. எதை தாண்டி? அந்த கிணத்தை தாண்டி போயிடுறாங்க. கிணத்தை தாண்டினோன்னு என்ன வருது? சேத்து வாய்க்கால் வருது இல்லையா. 8வது வாசலில் கதா திறக்கிறாங்க. வாய்க்கால் சேரு, பயங்கர சேரு. இவர் பட்டி என்ன பண்ணுறாரு, வேதாளத்தோட உதவியோட அடுத்த கரைக்கு போயிடுறாரு. இவர் வந்து சேரு, வேறு வழியே கிடையாது, இவர் தானே போகணும். அதனால் இவர் அந்த சேத்துல இறங்கி போகிறார். போனவர் என்ன பண்ணுறாரு, அந்த அடுத்த கரையில் நத்த கூட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஓலை மாதிரி இருக்குது. அந்த ஓலையை எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருக்கு, நீங்கள் வந்து இந்த சேரை தொடச்சிக்கிட்டு இந்த நத்தக்கூட்டில் இருக்கிற தண்ணியில் பாதி தான் பயன்படுத்திக்கிட்டு பாதியை இங்கே வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போகணுன்னு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த சுருளை வச்சுட்டு தன்னுடைய இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாரு. பண்ணிவிட்டு இந்த இதையும் தண்ணியை வச்சு லைட்டாக தொடுறாரு. அடுத்தது பளிங்கு மண்டபம். இந்த பளிங்கு மண்டபம் போகணுன்னொன்னே அவருக்கு தோணி போயிடுது. உடனே வேதாளத்தை கூப்பிட்றாரு, போய் மெழுகும் இதுவும் எடுத்துகிட்டு வா. மெழுகை வந்து காலில் தடவிடுறாரு. மெழுகை காலில் தடவிக்கிட்டு அந்த பளிங்கு மண்டபத்துக்கிட்ட வராரு. வந்தால் ஒன்றுமே தெரியவே இல்லை, அவருக்கு கண்ணே தெரியல. என்ன பண்ணுறேன்னு யோசிக்கும் போது பட்டி சொல்கிறாரு, நான் வேதாளத்து மேலே ஏறி வண்டு மாதிரி ரீங்காரம் விட்டுக்கிட்டே போகிறேன், இந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே நீங்களும் பின்னாடியே வாங்க ராஜன். அதே மாதிரி அப்படியே வண்டு மாதிரி ரீங்காரம் விட்டுக்கிட்டே போகுது. இந்த ஒரு இடத்துல கூட அவங்க வந்து இடிச்சிக்காமல் போகிறாங்க. ஒரு சின்ன வாசல் ஒன்று தென்படுது. இந்த சின்ன வாசல் வழியாக தென்பட்டு அதுதான் 10வது வாசல். போகிறாங்க. உள்ளே தெரிஞ்சு பார்த்தா பெரிய அரண்மனை. அரண்மனையில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு கட்டில் இருக்குது. இந்த கட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான ஒரு சூப்பராக இருக்குது. அந்த கட்டிலை பார்த்தா சுற்றி வர தாதியர்ன்பாங்க இல்லையா, பணிப்பெண்கள்லாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணிப்பெண்கள்லாம் படுத்திருக்காங்க. அழகாக இருக்காங்க எல்லாருமே. இப்போ இவர் யோசிக்கிறாரு, ஏன்னா அவங்க ஏன் படுத்திருக்காங்கன்னா யாரும் எவனும் வரப்போகிறதில்ல அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ராஜா சொல்கிறாரு, எங்கே போய் இப்போ எப்படி படுக்கிறது, எது தலைமாடு எது கால் மாடுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து அந்த கட்டிலுக்கு நடுவில் வைக்கிறாரு. உடனே அது சரிவடைஞ்சு இப்படி போகுது. உடனே அப்போ சொல்கிறாரு, பட்டி சொல்கிறாரு, சரிஞ்சு போகிற பக்கம்தான் கால் வைக்கிறாங்க, அதனால் கால் அந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் தலை வைங்க அப்படின்னோடனே தலைமாட்டு அவர் பட்டி சொன்ன மாதிரியே போய் தலையை வச்சுட்டு படுத்திருக்காரு. அப்போ இந்த பட்டி என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் இந்த தாதிமார்கள்லாம் படுத்துருந்தாங்கல்ல, அவங்களுடைய தலை நீண்ட பின்னல் அவங்களுக்குலாம், அதெல்லாம் ஒன்றோட ஒன்றா கட்டி விட்டுட்டு ஒரே ஒரு தாதியினுடைய இடுப்பை பிடிச்சி கிள்ளிடுறாரு. லைட்டெல்லாம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிள்ளி விட்டுறாரு. உடனே எல்லாரும் அடித்து பிடிச்சி எழுந்துக்கிறாங்க பாருங்க, ஒன்றோட ஒன்று தலைமுடி சிக்கிக்கிட்டு
அம்மா அப்பான்னு பாதி பேர் தன்னோட தலைமுடியை கட் பண்ணிக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து லைட்டு வெளிச்சது பார்த்தா இங்கே விக்ரமாதித்ய ராஜா படுத்திருக்காரு. போய் உன்னுடைய பேசாமடந்தை ராணியை வர சொல்லு போ அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து அடித்து பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேர் ஓடி வந்து பேசாமடந்தைட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனுக்கோ யாருன்னு உனக்கு தெரியாது, அதனால வெயிட் பண்ணுவேன், அவனுக்கு இன்னும் 2 டெஸ்ட் வைப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முதல்ல இந்த தீபம் ஏற்றுவாங்கல்ல அரண்மனையில், அந்த தீபம் ஏற்றுற ஒரு பெண்ணை கூப்பிட்டு நீ போய் அந்த இவளை போய் பாரு, நீ வந்து பெரிய அலங்காரம் பண்ணிக்கோ, நம்ம பேசாமடந்தை மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு நீ போ அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்கா, அழகாக வரா. வந்தோடனே நம்ம விக்ரமாதித்ய ராஜா பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்காளே இவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே இவரை கேட்குறாரு, வேதாளத்தை கேட்குறாரு, இவ தான் உண்மைன்னு எப்படி தெரியும் நமக்கு, நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னோடனே இந்த வேதாளம் சொல்லுது, ராஜா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போய் வந்து அந்த விளக்கில் எரியிற திரியெல்லாம் நான் வந்து கீழே இறக்கி விட்டுறேன். அப்போ விளக்கேற்றுறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த திரியை வந்து மேலே ஏற்றி விடுவாங்க. ஏற்றி விட்டுடும்போது தலைவியாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா, யாரா ஒருத்தருடைய இதில் தொடைப்பா, துணி வச்சுருப்பாங்க அதில் தொடைப்பா. வேலைக்காரியாக இருந்தால் தீபம் ஏற்றுறவளாக இருந்தால் என்ன பண்ணுவா, ஒன்று தலையில் தொடச்சிப்பா, இல்லைன்னா கீழே துணியில் தொடச்சிப்பா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னோன்னா, அதே மாதிரியே போய் வேதாளம் எல்லாருடைய விளக்குலையும் திரியை வந்து கம்மி பண்ணிடுது. உடனே எல்லாரும் விளக்க தூண்டி எரிய விடும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த திரியை எரிய விட்டோன்னே என்ன ஆகுது, அந்த இவளாக வந்தா பாருங்க, பேசாமடந்தையாக வந்தா பாருங்க, அந்த பெண்ணும் என்ன பண்ணுறா, தூண்டி விட்டுவிட்டு அதை வந்து தன்னுடைய தலையில் தொடச்சிட்டு மிச்சத்தை தன்னுடைய இதில் ட்ரெஸ்ஸில் துடைக்கிறா. உடனே அவர் வந்து சிரிச்சுக்கிட்டு விக்ரமாதித்த, என்ன தீபநாச்சியாரே, நீங்கள் வந்து பேசாமடந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போய் உங்கள் பேசாமடந்தையை கூட்டிகிட்டு வாங்கன்னொன்னே அவள் வெக்கப்பட்டுட்டு அந்த பெண் ஓடி போய்ட்றா. ஓடி போய் பேசாமடந்துட்டு வந்து சொல்கிறா. உடனே அவளுக்கு ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவள் அம்மா சொல்கிறா, நீ இன்னும் கவலைப்படாத, இன்னும் ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி என்னன்னு கேட்டால், சாப்பாடு நல்லா சமைப்பாங்க பாருங்க, அவங்கள சமையல்காரம்மா ஒரு அம்மா நல்ல அழகான ஒரு பெண்ணை கூப்பிட்டு அவளை பேசாமடந்தை மாதிரி வேஷம் போட்டு வச்சு அவளை அனுப்பிச்சி விட்றாங்க. 10 பேர் சூழ அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ நம்ம ராஜா பார்க்குறாரு, அழகாக இருக்காளே, இந்த பெண்ணும் அழகாக இருக்காளே, ஒருவேளை இவ பேசாமடந்தையாக இருப்பாளோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அப்போ திரும்பவும் நம்ம இவர் சொல்கிறார், யார், நம்ம வேதாளம் சொல்லுது, கவலைப்படாதீங்க ராஜா, இப்போயும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவங்க நெய் விடுவாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு, அப்போ நெய்யை ஊற்றும் போது நான் வந்து தட்டி விட்டுறேன். அதாவது சமையல்காரியாக இருந்தால், ஏன்னா இப்போ வந்து ராஜா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இவ தான் சமையல் பரிமாறணுங்கிறாரு இல்லையா, அதனால அந்த சமையல்காரியாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், நெய்யை வலித்து அதே பாத்திரத்திலே போடுவாள். இதே வந்து ராணியாக இருந்தான்னா என்ன பண்ணுவா, போய் வேறு பாத்திரம் வேறு நெய் கொண்டு வான்னு ஆர்டர் கொடுப்பா. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவ திரும்பியும் வந்து அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த வேலைக்காரி தானே வந்தவ, நெய் கொட்டினோன்னா பழக்க தோசத்தில் எடுத்து அவள் என்ன பண்ணுறா, அந்த பாத்திரத்தில் போடுறான். உடனே இவர் சொல்கிறாரு, சமையல்கரசியே நீ பேசாமடந்தை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் நான் தாமதிக்க மாட்டேன், உங்கள் பேசாமடந்தையே வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே போய் சொன்னோன்னா அந்த பேசாமடந்தையோட அம்மா என்ன சொல்கிறா, வந்து ஒரு 4 பேரோட வந்து ஒரு மறைவில் நின்றுட்டு விக்ரமாதித்தரை பார்த்து, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது வரைக்கும் ரைட்டு, இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது, அதாவது இன்று இரவுக்குள்ளே என்னுடைய பெண்ணை நீங்கள் ஒரு 3 வார்த்தைகளாவது பேச வைக்கணும். அப்படி பேச வச்சிட்டிங்கன்னா நான் என் பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து தரேன், அப்படி இல்லைன்னா உங்கள் மண்டை வெடிச்சிடும் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கு தான் ஹெல்ப்பாக யார் இருக்காங்க, நம்ம வேதாளம் இருக்குது, பட்டி இருக்காரு, பட்டி உள்ளே வரலை, ஏன்னா அவர் கட்டில் கடியில் மறைஞ்சிடறாரு, ஏன்னா பெண்கள் இருக்கிற இடம்ன்றதுனால வரலை. சரின்ட்டு வந்து போய் உக்காந்துக்கிறாங்க. அது நடுவில் ஒரு பெரிய கனத்த தெரசியில், அதாவது ஸ்க்ரீன் இருக்குது, அந்த சைடு வந்து பேசாமடந்தை உட்காந்துக்கிறா, இந்த சைடு வந்து ராஜா உட்காந்துக்கிறாரு. ராஜா எவ்வளவோ புகழ்ந்தெல்லாம் பேசுகிறாரு, ஆனாலும் அவள் என்ன பண்ணலை, வந்து வாயவே திறக்கவே இல்லை, என்னத்துக்கு புகழ்ச்சி எதுக்குமே மயங்கவே இல்லை. ஏன்னா அவள் அம்மா சொல்லி அனுப்பிச்சிருக்கா, இவனோட பேசவே பேசாத, என்ன வந்தாலும் மௌனமாக இருன்னு சொல்லியிருக்கா. அடுத்து வாயே திறக்கலை. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இந்த வேதாளத்தை சிக்னல் காட்டி திரை சீலையில் போய் பூந்துக்கோன்னு. இப்போ திரைசீலை கதை சொல்ல ஆரம்பிக்குது. அது என்ன சொன்னிச்சுன்னா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சரிங்களா? இனிய கதைகளை படிப்போம், வாசிக்கும் திறனை வளர்ப்போம். என்றும் உங்களுடன் யமுனா.